தமிழகத்துல நாள்தோறும் 108 ஆம்புலன்ஸ்க்கான அழைப்பு என்பது 140% அளவில் இருக்குமாம். நேற்றைய தினம், அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசல் மற்றும் விபத்துகள் போன்றவற்றின் வாயிலாக 4653 அழைப்புகள், அதாவது வழக்கத்திற்கு மாறாக 20% கூடுதலாகி மொத்தம் 60% தொலைபேசி அழைப்புகள் என்பது 108 ஆம்புலன்ஸுக்கு அவசர விபத்து, தீக்காய விபத்துன்னு சொல்லிட்டு பலரினுடைய உயிர் என்பது நேற்று தமிழகத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. இது போன்று நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பேரினுடைய உயிர் என்பது இந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தின் வாயிலாக காப்பாற்றப்பட்டு வருகிறது. இது குறித்து பல்வேறு காணொலிகளை போடுவதற்கு முனையும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தின் வாயிலாக இவ்வளவு பேர் சராசரி ஆண்டுக்கு நாள்தோறும் குணமாகி இருக்கிறாங்க, அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு போடக்குள்ள இங்க இருக்கக்கூடிய சில திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய தற்கூரிகள் என்ன பண்றானுங்க? தற்கூரிகள் தான் சொல்லணும், தற்கூரின்னு சொல்றது தப்பே கிடையாது. அதிலும் குறிப்பிட்டு திமுக தற்கூரிகள் என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த திட்டம் என்பது கலைஞரால் கொண்டு வரப்பட்டது, கலைஞருக்கு தான் முழு கிரெடிட்டுமே சாரும், கலைஞர் தான் இது எல்லாத்தையுமே காரணம் சொல்லிட்டு அடிப்படை அறிவில்லாத அறிவாளிகள் என்பது போன்ற பிதற்றி கொண்டிருக்கக்கூடிய அறிவெளிகள் பேசுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்றைய மத்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் 5 ஆண்டு காலம், 2004-2009. அப்ப இந்த திட்டம் என்பது முன்பே இருந்தது. இந்த 108 திட்டம் அப்படின்றது இல்ல, பொதுவாக ஆம்புலன்ஸ் சேவைன்னு இருந்தது. அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக மிலிட்டரி, இந்திய ராணுவத்துக்கிட்ட அந்த 108 நம்பர் இருந்தது. இதை மத்தியினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்போதைய மத்திய அரசாங்கத்திட்ட தெரிவிச்சு, இந்த 108 நம்பர் நமக்கு வேண்டும், இதை நாம இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா பல அயல் நாடுகள்ல இந்த சேவை இருந்தது, 911 போல பல சேவைகள் இருந்தது, உடனடியாக உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அதுபோல நாம இந்தியாவிலையும் பண்ணோம்னாக்க இங்கே விபத்துகள் குறையும், இறப்பு விகிதம் குறையும்னு சொல்லிட்டு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியா முழுக்க இந்த திட்டத்தை அமல்படுத்தி அதற்கான வரையறை செய்தார். அப்போதுதான் 2008 தமிழகத்திலுமே இந்த திட்டத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடங்கி வைத்து அறிமுகப்படுத்தினார். அப்போது தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சரா எம்ஆர்கே அவர்கள் இருந்தாரு, தமிழகத்தினுடைய முதலமைச்சரா நம்மளுடைய கலைஞர் அவர்கள் இருந்தார். அவர் பக்கத்துல நின்று ஒரு கொடியை அசைத்தாரை தவிர்த்து அவர் அறிமுகப்படுத்தவில்லை என்பதை அங்க இருக்கக்கூடிய தற்குறிகள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். செஞ்சதை செஞ்சன்னு சொல்லுங்க, செய்யாததையும் செஞ்சன்னு சொன்னா அது எப்படி? இந்த திட்டம் என்பது மகத்தான ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் வாயிலாக நாள்தோறும் உயிர்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நெஞ்சுகளின் சார்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.